ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை, எப்படி பழக வேண்டும் என்பதை விட எந்த அளவு பழக வேண்டும் என்பதுதான் உறவுகளில் மிக மிக முக்கியமானது. நீ இதை தெரிந்து கொள்ளவே வேண்டும். தயவு செய்து விலை மதிப்பில்லாத உன் அன்பை தகுதியற்ற இடங்களில் கொட்டாதே. உன் அன்பின் மதிப்பு தெரியாத சிலருக்கு நிச்சயமாக அது குப்பையாகத்தான் தெரியும். ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்த பிறகுதான் தெரிகிறது வாழ்க்கையின் அருமை உனக்கு. வாழாமல் உழைத்து உழைத்து பணம் சேர்த்தது வாழ்க்கை அல்ல. நீ மகிழ்ச்சியாக இல்லாமல் விட்டுவிட்டதான் வாழ்க்கை என்று எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உன் துன்பங்களை சொன்னால் உனக்கு மரியாதை இல்லை. உனது சாதனைகளை சொன்னால் மட்டுமே இங்கு மரியாதை உண்டு. எனவே கவலையை விட்டுவிட்டு மகிழ்ச்சியாக வாழப்பழகு. அல்லது நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோ, ஏற்றுக்கோ. மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிக்க பழகு. இனி எது செய்ய நினைத்தாலும் யோசித்த பிறகு செய். யோசிப்பதற்கு அமைதியாக இருப்பது மிக மிக அவசியம். அந்த அமைதி வேண்டும்னா பரபரப்பு இல்லாமல் இருக்கணும். ஒரு மனிதன் எதற்கு பரபரக்காக இருக்க வேண்டும்? எதற்கு பரபரக்க வேண்டும்? இங்கு எதுவும் முக்கியம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை. இதை புரிஞ்சுக்கிட்டேன்னா பரபரப்போ படபடப்போ நிச்சயமாக வராது, வரவே வராது. பணத்தை அதிகம் சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழும்போது வாழ்க்கையை வாழாமல் பணம் வந்த பின் வாழலாம் என்பதை நினைப்பது வேதனை. கார், வீடு, பங்களா என்று வசதியாக பிரபலமாக புகழுடன் இருப்பது என்பது நல்லது. ஆனால் அதை விட கூடுதல் தேவை என்பது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பது தான். உண்மைதானே தங்கமே? வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வும் ஒரு அனுபவத்தை தருகிறது. சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள். கற்றுக்கொண்டே இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். வாழ்க்கை என்பது பரமபத கட்டத்தை விடவும் புதிரானது. எந்த ஏணி ஏற்றிவிடும், எந்த பாம்பு இறக்கிவிடும் என்று தெரியாது. எதை விடவும் எது பாம்பு எது ஏணி என கண்டுகொள்வதும் எளிதானதாக அல்ல. ஆனாலும் விளையாடி கொண்டு தானே இருக்க வேண்டும். வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தானே இருக்கும். நீ யூகிப்பதை நிறுத்தினால் மகிழ்ச்சி. மற்றவங்க தவறை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் சந்தோஷம். முன்னால் முடிந்த உதவிகளை செய்தால் ஆனந்தம் நிச்சயமாக கிடைக்கும். ஓம் சாய்ராம்.